Praise the Lord. Welcome to Precepts of Faith. This is Pastor Conrad DeFries. இந்த வேளையிலே சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் பாஸ்டர் கான்ராட் டெப்ரிஸ். நான் இந்த வேளையிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு நிறைய அறிவிக்க விரும்புகிறேன். The title of the Bible lesson today is Who is Jesus? இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு யார் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். There are three persons in the Godhead. It is the Father, the Word, and the Holy Spirit. வேதத்திலே மூன்று விதமான தலைமைத்துவம் இருக்கிறது. ஒன்று பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். In this lesson, we will be talking about the second person of the Godhead, who is called the Word. இன்னைக்கு தேவத்துவத்தின் இரண்டாம் தலைவராய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். As the second person of the Godhead, he has always existed and never had a beginning. முதல் பரிசுத்த பிதாவாகிய தேவன் அவர் 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 ஆதியில் இருக்கிறார். அவர் தொடக்கமும் ஆதியும் அவர் எல்லாம் அவராயிருக்கிறார். அவருக்கு முடிவில்லாத தேவனாயிருக்கிறார். We also call the second person of the Godhead Christ. That is his name for deity. இரண்டாம் இந்த தெய்வத்துவத்தின் இரண்டாம் தலைமையா இருக்கிறவர் பேர் கிறிஸ்து. அவர் தான் சகலத்தையும் அவருக்குள் உண்டாக்கி இருக்கிறார். God as deity cannot have any contact with sin. தேவனுடைய பரிசுத்தத்திலே அவருக்குள் பாவம் அற்ற தேவனாய் அவர் காணப்படுகிறார். But God, with his great love, he wanted to do something for mankind because mankind had sinned. And how is he going to reconcile that? தேவன் தாமே அவர் மனுஷனை அவர் உண்டாக்கினார். மனுஷன் பாவம் செய்தபோது அவனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்கும் பொருளாக அவனுக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் தாம் தீர்மானித்தார். So God came up with the plan that Christ would come to earth as a human being in the form of Jesus. பிதாவாகிய தேவனுடைய தீர்மானம் மனுஷ சாயலிலே தேவ இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷ சாயலிலே இந்த பூமியிலே அவதரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. In the form of a human being as Jesus, then he could live on this earth and he could receive our sin and pay our penalty on the cross. இந்த பூமியிலே இயேசு என்ற நாமத்தோடு அந்த இரண்டாம் தேவத்துவ தலைமையுடைய அந்த தேவன் இந்த பூமியிலே மனித அவதாரத்தம் எடுத்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் மரிக்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். The second person of the Godhead has always been the one that manifests himself on the earth. இந்த தேவத்துவத்தின் இரண்டாம் தலைவராயிருக்கிற இந்த கிறிஸ்து இந்த உலகத்தின் சகல காரியங்களிலும் அவர் தாமே தம்மை வெளிப்படுத்தினார். He is the second person of the Godhead is the one that walked in the garden with Adam and Eve. இந்த இரண்டாம் தலைமைத்துவமாய் இருக்கிறது கிறிஸ்து தான். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே இருந்தபோது அவர்களோடு கூட உலாவினவர். He came in the form of an angel and appeared and talked with Abraham. அவர் ஆபிரகாமோடு கூட ஒரு தேவ தூதனை போல் கடந்து வந்து ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டார். He came in the form of a burning bush and talked with Moses. அவர் மோசே அவன் அக்கினி ஜுவாலையிலே அந்த தேவத்துவத்தின் இரண்டாம் தலைமையா இருக்க தேவன் மோசே அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே அவனுக்கு வெளிப்பட்டார். He came in the form of a cloud and a pillar of fire and was with the children of Israel in the wilderness. அவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பின் அரணாக அதே தேவன் தாமே தம்மை வெளிப்படுத்தினார். He came as the fourth man in the fiery furnace with the Hebrew children.
அதே வண்ணமாய் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் நெருப்பிலே இட்டபொழுது அவர்கள் மத்தியிலே அந்த அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே 4ஆம் நபராக அவர்கள் மத்தியிலே அவர் வெளிப்பட்டார். The second person of the Godhead, who is called the Word and Christ, is always the one that manifests on the earth. இந்த தேவத்துவத்தின் 2ஆம் தலைமையாய் இருக்கிற அந்த கிறிஸ்து என்கின்ற வார்த்தையாகிய கிறிஸ்து இந்த உலக வரலாற்றிலே மனிதர்களோடு கூட பல இடங்களிலே அவர் வெளிப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். When he came and manifest on the earth, he always returned back to his form as deity, as God. அவர் இந்த பூமியிலே கடந்தது மனிதனோடு கூட இடைப்பட்டிருந்தாலும் அவர் தம்முடைய சாயலின்படி பரலோகத்தின் தேவன் பரலோகத்திற்குரியவராகவே அவர் வெளிப்பட்டார், காணப்பட்டார். But when he came about 2,000 years ago in the form of the seed of Abraham, he will never return back as in the other form again. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமின் வித்தாய் இந்த பூமியிலே அவதரித்த அவர் திரும்பவுமாய் தம்முடைய தெய்வத்துவத்தின் தன்மையிலே அவர் கடந்து போகவில்லை. Jesus is 100% God and 100% man. அந்த இயேசுவானவர் 100% தேவனும் அதே வண்ணமாய் 100% மாம்சமாய் அல்லது மனிதனாய் அவர் காணப்பட்டார். As God, as Christ, God can never be tempted or tested. தேவன் அவர் சோதிக்கப்பட முடியாதவரும் அவர் சோதனைக்குட்படாதவரும் ஆனவர். But when Christ came in the form of a man, Jesus, he could be tested as a human being. ஆனால் தேவத்துவத்தின் 2ஆம் நபராய் காணப்படுகிற கிறிஸ்து இயேசு மனுஷனாய் இந்த உலகத்திலே அவதரித்த போது அவர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். God cannot be tested or he cannot have any contact with sin. தேவன் சோதனைக்குட்படப்படாதவரும் அவர் சோதிக்கப்பட முடியாதவருமானவர் தான் நம்முடைய தேவன். But Jesus came as the last Adam, as a human being, and he could be tested. ஆனால் இயேசு கடைசி ஆதாமாய் இந்த உலகத்தில் அவதரித்தார், அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். Everything Jesus did on the earth, he did it as the Son of Man. இயேசு இந்த உலகத்திலே செய்த சகல காரியம் தெய்வ குமாரனா என்ற நாமத்திலே அவர் சகலத்தையும் செய்தார். In the book of Matthew, chapter 16 and verse 13, he calls himself the Son of Man. ஆதியாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். Jesus did not do any miracles on the earth as God. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவன் என்ற நாமத்தோடு கூட அல்ல தேவன் என்ற முறையிலே எந்த விதமான அற்புதங்களையும் அவர் செய்யவில்லை. He did the miracles as the Son of Man, anointed with the Holy Spirit. அவர் மனுஷகுமாரனாக பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினாலே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். In the book of Micah, chapter 5 and verse 2, it says he has always been from everlasting with no beginning. இங்க மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் ஆதியும் அந்தமுமான தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். When Christ came in the form of a human being, Jesus, he had a beginning as Jesus. அவர் இயேசு இதே ஆதியிலே இயேசு என்று வந்திருப்பாரானால் அவர் ஆதி முதலே அவர் இயேசுவாகவே தம் வெளிப்பட்டவர். The Bible tells us there is none other name under heaven that we can be saved than the name of Jesus. வேதம் சொல்லுகிறது இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேறே நாமம் நாம் ரட்சிக்கப்படும்படி இந்த பூமியிலே கொடுக்கப்படவில்லை. People can believe in God and they can believe in the Holy Spirit, but you cannot be saved that way.
நீங்க கடவுளை நம்பலாம், பரிசுத்த ஆவியானவரை நம்பலாம். ஆனால் அதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. In order to be saved and born again, you must believe that Jesus is the Son of God. நீங்க மறுபடி பிறந்தவர்களாக அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You must believe that he came, lived as a human being, died on the cross, and then rose from the dead. இயேசு கிறிஸ்து நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். அவர் உங்களுக்காக மரித்தார். அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Jesus is the one that came and paid the penalty for our sin. இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். In the book of John, chapter 1, it tells us that by him all things were created that are created. வேத யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். That is in John chapter 1 and verse 3. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இதை நம்மால் பார்க்க முடியும். In the book of Colossians chapter 1 and verse 16, it says, by him are all things created. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி. He did this as God in the form of deity, as Christ. அவர் இந்த காரியங்களை அவர் செய்த போது தேவனாயிருந்து தெய்வத்துவ மகிமையிலே இவைகளை நடப்பித்தார். In these Bible lessons, we are teaching more about Jesus when he came as a human man on the earth. ஆனால் இந்த பாடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புவதெல்லாம் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே மனுஷ அவதாரத்திலே அவர் தம்முடைய வல்லமையை அல்லது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு போதிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். He came as the sinless, spotless Lamb of God to be a sacrifice for sin. இயேசு கிறிஸ்துவானவர் பாவம் அறியாத குற்றம் அற்றவரான அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக நமக்காக அடிக்கப்படும்படி இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். When he came as a human being, he will never go back to the form that he was before. அவர் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே கடந்து வந்த பிறகு திரும்பமாய் தாம் இருந்த சாயலுக்கு அவர் திரும்பவில்லை. In the book of Hebrews chapter 2 and verse 16, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, it says he came not in the form of an angel, but he came as the seed of Abraham. அங்க இப்படி சொல்லுங்க, தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சன்னதிக்கு உதவி செய்யும்படி கை கொடுத்தார். It says he took on him the seed of Abraham. இங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாமின் வித்திலே அவர் கடந்து வந்தார். The word took there in the Greek, it means he took fast hold and will never turn loose. இந்த எடுத்தார் என்ற வார்த்தை எபிரேய மொழியில எப்படி சொல்லப்படுகிறது என்றுனா, அது உண்மை மொழியில பார்க்கணும், அதிலே அவர் நிலைத்திருந்தார் என்று நான் சொல்ல முடியும். Even with Jesus, when he raised from the dead, he received a glorified human body. அவர் இயேசு மரித்து உயிரோடு கூட எழும்பின பொழுது மகிமையின் சரீரத்தை அவர் தரித்தார். After his resurrection, he walked on the earth in a resurrected body. அவர் உயிர் தெழுந்த பிறகு உயிர் தெழுதலின் சரீரத்திலே இந்த பூமியிலே அவர் காணப்பட்டார். He still had the nail prints in his hand and the spear cut in his side. அவருடைய சரீரத்திலே ஆணிகள் பாய்ந்த அடையாளங்களும் அவருடைய விலாவிலே ஈட்டிகள் பாய்ந்த அடையாளங்களும் அவருடைய சரீரத்திலே காணப்பட்டது. He will always forever
be in a glorified human body in heaven today. அவர் மகிமையின் சரீரமாக, உயிர்த்தெழுதலின் சரீரமாக பரலோகத்திலே அவர் வீற்றிருக்கிறார். He is the only one that can be the Savior and take away our sins. அவர் மாத்திரமே இரட்சகரும் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவருமாய் காணப்படுகிறார். I have already said, but I will say again, just believing in God, you cannot get saved. You must believe in Jesus as the Son of God to be saved. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாய் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் கடவுளை விசுவாசிப்பதினால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் உண்மையாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். The Bible tells us that Christ is the one that saves us. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து தான் நம்மை ரட்சிக்க கூடியவர் என்று வேதம் சொல்லுகிறது. But Christ is coming in the form of a human being named Jesus. ஆனால் கிறிஸ்து மனுஷ சாயலிலே இயேசு என்ற நாமத்திலே அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். He came, as we said in the Old Testament, as a burning bush. He came as an angel. He came as a pillar of fire, but he always went back from those things. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நான் சொன்ன வண்ணமாக அவர் அக்கினி ஜுவாலையாய் கடந்து வந்தார், தேவ தூதனாய் கடந்து வந்தார், எரிகிற அக்கினியாய் கடந்து வந்தார், தேவ தூதனை போல வெளிப்பட்டார். ஆனால் அவர் வந்தார், திரும்பமாக தெய்வத்துவத்தின் மகிமையிலே தெய்வனாகவே அவர் திரும்பமாய் கடந்து போனார். But when he came as the seed of Abraham, he took fast hold, and he will always be in a glorified human body. ஆனால் ஆபிரகாமின் வித்தாக இந்த பூமியிலே அவர் அவதரித்த பிறகு அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பினார். ஆனால் அவர் தெய்வனாக தெய்வத்தின் மகிமையில் அவர் கடந்து போகாமல் அவர் மனுஷ உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். The big question for everyone on earth today is, what are we going to do with Jesus? இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த இயேசுவை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? Jesus came born of a virgin, Mary. இயேசு ஒரு கன்னியின் வயிற்றிலே, அவர் மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்தார். No human man was involved in the birth of Jesus. எந்தவித மனிதனும் இயேசுடைய பிறப்பிலே அவருக்கு உதவி, அதாவது இயேசுவின் பிறப்பின் மூலமாய் அவருடைய உதவி இல்லாமல் அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். The blood of Jesus did not come from a human man or from the Virgin Mary. இந்த உலகத்திலே இயேசுவின் ரத்தம் மரியாளின் ரத்தமும் அல்ல, அல்லது எந்த விதமான மனிதனுடைய ரத்தத்தின் மூலமாகவும் இயேசுவின் ரத்தம் உண்டாகவில்லை. The blood of Jesus came from God. It is royal blood. இயேசுவின் ரத்தம் அது தெய்வனுடைய ரத்தம், அது மகிமையின் ரத்தம், தெய்வத்துவ ரத்தமாய் காணப்படுகிறது. The Bible calls him the last Adam. He came without sin and did not have the sin nature. இயேசு வேதம் சொல்லுகிறது ஆதாம் கடைசி ஆதாமாய் இயேசு வெளிப்பட்டார், பாவம் அறியாதவராய் அவர் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். Jesus could have sinned as a human man, but he did not ever sin himself. இயேசு மனிதனாய் இருந்தபொழுது பாவம் செய்திருக்கலாம், ஆனால் அவர் பாவம் செய்யாதவராக பரிசுத்த வாழ்வை அவர் வாழ்ந்தார். He is the only one in the universe that qualifies to be our Savior and to redeem us from sin. பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்க இந்த முழு அண்டத்திலும் தகுதியான ஒருவர் உண்டென்று சொன்னால் அவர் இயேசு மாத்திரமே. Jesus is the one we put our faith in. இயேசுவில் மேல்தான் நாம் நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும்.
He did not do any miracles until he was about 30 years of age. அவர் 30 வயது நிரம்புகிற வரைக்கும் அவர் எந்த விதமான அற்புதங்களையும் அவர் செய்யவில்லை. When he was baptized of John the Baptist, then the Holy Spirit came upon him. யோவான் ஸ்நானங்களினால் இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் வந்து இறங்கினார். He did not perform miracles to prove that he was God. அவர் தேவன் என்பதை நிரூபிக்கும்படி எந்த விதமான அற்புதத்தையும் அவர் செய்யவில்லை. He did not do any miracles until the Holy Spirit came upon him at age 30. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து அமருகிற வரைக்கும், அவருடைய 30வது வயது வரைக்கும் அவர் எந்த விதமான அற்புதங்களையும் அவர் செய்யவில்லை. Jesus said himself, I can of mine own self do nothing. இயேசு சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை. He depended on the Holy Spirit to do the anointing to perform the miracles. இயேசு சகல அற்புதங்களையும் செய்ய பரிசுத்த ஆவியானவரையே அவர் சார்ந்திருந்தார். It was the power of the Holy Spirit upon him that he was able to heal the sick and raise the dead. மரித்தோனை உயிரோடு கூட எழுப்பவும் வியாதிகளை சுகமாக்கவும் இயேசுவின் மேல் தாபரித்திருந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினால் அவர் அவைகளை செய்து முடித்தார். He tells you and I today as believers, the works that he did, we can do by the power of the Holy Spirit. அதனாலதான் இயேசு இப்படி சொல்லும்போது சொன்னார், விசுவாசிக்கிற உங்களால் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவர் செய்த கிரியைகளை உங்களாலும் செய்ய முடியும். The book of Colossians chapter 1 and verse 27 tells us that Christ is in us today. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி. We cannot do the works of Jesus in ourselves either. இயேசுவுடைய வேலையை நம்மாலும் செய்ய முடியாது. But we are depending upon the power of the Holy Spirit within us. He will do the works. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் அவர் மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கிறிஸ்துவின் செயல்களை செய்ய முடியும். God has given Christians today the power of attorney to use the name of Jesus. இன்னைக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். In the book of Galatians chapter 2 and verse 20. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, I'm crucified with Christ, nevertheless it's not I that lives, but Christ lives in me. இங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் அறையப்பட்ட ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். We are not depending on our human strength, but we're depending on the strength of the Holy Spirit. நாம் நம்முடைய பலத்தினால் நாம் நிற்கவில்லை, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Talking again about Colossians chapter 1 and verse 27. கலாத்தியர் 1:27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, it is the mystery that has been hid from ages past. Colossians 1 verse 27, it says, the mystery that's been hid from ages past. இங்கே வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதியில் இருந்த அதே மகிமை இன்றும் மறைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். That mystery is Christ in you, the hope of glory. அந்த மறைவு என்னவென்று சொன்னால் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். We are not depending on us to have the power, but it is the Holy Spirit in us that has the power. இது நமக்குள் இருக்கிற நம்மளுடைய வல்லமை அல்ல,
நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையாயிருக்கிறது. Christian believers can lay hands on the sick and they will recover. கிறிஸ்துவ விசுவாசிகள் வியாதிஸ்தர் மேல் கரங்களை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள். It is not us doing the healing, but it is Christ in us. He is doing the work. இது கிறிஸ்து அல்ல, நாம் அல்ல, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவினால் இந்த அற்புதங்கள் நடைபெறுகிறது. Our faith is in the blood of Jesus. நம்முடைய விசுவாசம் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. Sometimes we say the things like we plead the blood of Jesus to solve the problem. நம்ம சில சமயங்களிலே நாம் சொல்லுவோம், இயேசுவின் இரத்தத்தினால் இவைகள் மாறட்டும் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவோம். When we plead the blood, that is a legal terminology. அந்த வார்த்தைகள் நம்ம சாதாரணமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் என்று நாம் நினைக்க வேண்டாம். What we are saying is we rest our case with faith in the blood of Jesus. நம்முடைய விசுவாசத்தை இயேசுவின் இரத்தத்திலே நாம் வைக்கிறோம். Our faith is in Jesus and what he did on the cross and resurrection. நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் வைக்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே சிலுவையிலே என்ன செய்தார் என்பதன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோம். In future lessons, we will be talking more and more about the importance of having faith in Jesus. நாம் வருகிற பாடங்களிலே இன்னும் அதிகமாய் இயேசுவை குறித்து, இயேசுவோட காரியங்களை குறித்து நாம் பேச போகிறோம். Jesus has appeared to many unbelievers around the world. உலகத்திலே அநேக விசுவாசிகள், நம்பிக்கையற்றவர்கள் மேல் இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். He is the only one that is the Savior of the world, the second person of the Godhead. தெய்வத்துவத்தின் இரண்டாம் நபராய் இருக்கிற இந்த இயேசு இந்த உலகத்தின் இரட்சகர் அவரே. Yes, he is 100% man and 100% God. அவர் 100% மனிதன், அதே சமயத்தில் 100% அவர் தேவனுமாயிருக்கிறார். But the important thing is that we believe that he is the Son of God. ஆனால் இது மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் விசுவாசிக்கிறோம் அவர் தேவ குமாரனாய் காணப்படுகிறார். Our faith is not just in God, but it is in Jesus, the Son of God. நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் அல்ல, தேவ குமாரனாகிய இயேசுவின் மேல் இருக்கிறது. When we go to heaven and see him, he will still be in a glorified human body. அவர் பரலோகத்திலே நாம் கடந்து போகும்பொழுது இயேசுவை நாம் பார்ப்போம். அவர் எப்படி காணப்படுவார் என்று சொன்னால், மனுஷன் உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்திலே அவர் காணப்படுவார். When he ascended into heaven, he still had a human body, glorified human body with cuts in his feet and hands and in his side. அவர் பரலோகத்திலே அவர் காணப்படும் போது அவருடைய சரீரத்தை, உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தில் உள்ள இயேசுவை நாம் பார்ப்போம். அவருடைய சரீரங்களிலே பூமியிலே காணப்பட்ட அந்த தழும்புகளையும் அடையாளங்களையும் நாம் பார்ப்போம். The Bible says, as you see him go away, so he will come again in the same way and look the same way when he comes back. வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி ஏறி கடந்து சென்றாரோ அதே வண்ணமாய் அவர் திரும்பமாய் கடந்து வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. Today when we pray to the Father, but we pray in the name of Jesus. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஜெபிக்கிறோம். We do not have contact with God the Father except through Jesus Christ. இயேசு அல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவனாலும் கடந்து செல்ல முடியாது. Our faith is in Jesus Christ. நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் காணப்படுகிறது. Our faith is in the name of Jesus. நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கிறது.
The Bible tells us we are complete in Jesus Christ. வேதம் சொல்லுகிறது இயேசுவின் மூலமாக நாம் முழுமை பெறுகிறோம் என்று வாசிக்கிறோம். Even myself, I have been so hungry to learn more and more about Jesus. நான் என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள மிக பசி தாகமுடையவனாய் காணப்படுகிறேன். And we will be teaching and following lessons more about Jesus because he is the one that is our Savior. இன்னும் வருகிற நாட்களிலே இயேசுவை குறித்து இன்னும் கற்றுக்கொள்ள போகும் காரணம் அவர் தாம் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். Praise be to the name of Jesus. That is the end of our lesson today, and we will be with you in the next lesson. இந்த பாடம் இன்றோடு கூட நான் முடிக்கிறேன். தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து இந்த பாடங்களிலே நான் கற்றுக்கொள்வோம். ஆமென்.